பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் என்ன காரியத்தை பார்க்க போறோம்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, உன்னுடைய நீரூற்று எங்கே இருக்கிறது, உன்னுடைய துறவுக்கான நீரூற்று எங்கே இருக்கிறது என்பதை நீ என்ன பண்ணணுமா, கவனமா கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இன்னைக்கு சொல்றாங்க. கவனிங்க, ஆகாருடைய பிரச்சனையே என்னன்னா, நீரூற்று இல்லை, தண்ணி இல்லை, சாக போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நீரூற்று அங்கதான் இருக்குது அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்றாரு, நமக்கு வெளிப்படுத்தி தராங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அந்த அம்மாவை எங்க கண்டுபிடிக்கிறாருன்னா, நீரூற்று இருக்கிற இடத்துல தான் கண்டுபிடிக்கிறார். அப்போ கவனிங்க, இந்த அம்மாவும் என்ன பண்றாங்க, நீரூற்றாண்ட தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன விஷயம், அந்த அம்மாவுக்கு நீரூற்று அங்க இருக்குதுன்றது தான் அந்த அம்மாவுக்கு தெரியல. அப்போ ஆவியானவர் இன்னைக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, உன்னுடைய நீரூற்று எங்கே இருக்கிறது என்பதை நீ என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. ஆக்சுவலா நீ நீரூற்றாண்டையில தான் இருக்கிற, ஆனா அது எங்க அப்படின்றத உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதையும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆகார போல ஒருவேளை இன்னைக்கு நீரூற்றை தேடி நீங்க அலைந்து கொண்டு இருக்கலாம், வனாந்தர பாதையில நீங்க நடந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய நீரூற்றை நீ தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். நீ நீரூற்றாண்டையில தான் இருக்கிற, அது எங்கே இருக்கிறது என்பதை, உனக்கான தேவைகள் எங்கே இருக்கிறது என்பதை நீ தான் ஜெபித்து ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த சத்தியம் உங்களுக்கு புரியாம தெரியாம இருந்திருந்தா, உன்னுடைய நீரூற்று, ஆண்டவர் சொல்றாரு, அவங்க அந்த அம்மா நீரூற்று அண்டையில தான் இருந்திருக்கிறாங்க, ஆனா அந்த அம்மாவுக்கு அது தெரியவே இல்லை. ஸோ இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை, நாம் கூட நிறைய நேரத்தில் நமக்கான ஆசீர்வாதங்களும் நமக்கான வழிகளும் நமக்கே தெரியாமல் நம்முடைய பாதையில், நம்மளுடைய நாம் இருக்கிற இடத்துலையே, நாம் நடக்கிற அந்த கடினமான பாதையில கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு உனக்கு ஒரு தெளிவு உண்டாகட்டும், உனக்கான வழியை நான் இதில் தான் வச்சிருக்கிறேன், உனக்கான நீரூற்றை இந்த இடத்துல தான் நான் வச்சிருக்கிறேன். ஸோ நீ என்ன பண்ணு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படிக்காக நீ செபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ ஆவியில் நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரலுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய துறவு எங்கே இருக்குது, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எங்கே போனேன், என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராங்க. தேங்க்யூ. காட் பிளஸ்.